அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் மற்றும் ஆர்கானிக்ஸ் விவசாயம் அதாவது இயற்கை விவசாயம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு அருமையான இனிப்பான செய்தி. நம்ம பசுமை பஞ்சாயத்தில் இன்றைக்கி பள்ளிக்கரணில் ஒரு முக்கியமான இடம், அதாவது பள்ளிக்கரணை இப்போ இன்றைக்கி சிட்டி ஆகிப்போச்சு. அந்த சிட்டிலையும் ஒரு ஏக்கர் அந்த மாதிரி இடம் ஒன்று விவசாயம் செய்ய தயாராக இருக்குது. அதை பற்றி அந்த அந்த இடத்தோட முழு நிலவரத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் விவசாயம் பண்ணுறத பற்றி என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிங்க, சரிங்களா? இப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ளே தான் போகிறோம், வாங்க போவோம். இந்த இடத்தோட விஸ்தாரம் வந்து 1 ஏக்கர் இருக்குங்க. 1 ஏக்கரில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். மீன் குட்டை, அப்புறம் அந்த காடை வளர்ப்பு, இயற்கை விவசாயம், இந்த கோழி வளர்க்குறதுக்கு இந்த ஷெட்டு போட்டுக்கலாம். கிணத்து தண்ணி வேறு நிறைய இருக்குது. அதாவது விவசாயம் பண்ண இடம், விவசாய பூமி தான். கிணத்து தண்ணியும் உங்களுக்கு இருக்குது. அதனால் அந்த இதுவும் இருக்கும். நான் அப்படியே போயிட்டு பேசிட்டே வரேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்தோட விஸ்தாரம் எவ்வளோ நீங்களே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? வாயிலில் பார்த்தீங்கன்னா பிரதான கேட்டு, நல்லா அருமையாக வண்டிங்க வர போக எல்லா வசதியும் இருக்கும். நீங்கள் வந்து இடத்த பாருங்கள், உங்களுக்கு அது இடம் பிடித்தமாக இருக்கா, இல்லை நம்ம இங்கே விவசாயம் பண்ணலாமான்னா. வாடகைலாம் பெருசாலாம் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குறலாம் பெரிய அமௌண்ட்லாம் கேட்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. சொற்ப வாடகை தான். அந்த வாடகை என்ன டீட்டெயில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இது விவசாய கிணறு பார்த்தீங்கன்னா, அப்போது அதாவது பள்ளிக்கரணை கிராமமாக இருந்தப்போ விவசாயம் பண்ண கிணறு மேலே அந்த பாசம் தான் இருக்குது, மற்றபடியே தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இது சுற்றுலாவோட அப்படியே அந்த ஒரு பகுதி வந்திருக்கேன். இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம் வாங்க. இப்படியே இவங்க பாருங்களேன், கரண்ட்டெல்லாம் எப்போவுமே பிரச்சனை இல்லை. கரண்ட்டு இப்போ 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கும். உங்களுக்கு விவசாயத்துக்கு தங்கு தடையின்றி கரண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? 3 பேஸ் லைன் தான், அதுவும் பிரச்சனையே கிடையாது, ஓகேங்களா? அடுத்தபடியாக வாங்க அப்படியே நம்ம அந்த இடத்தோட மீதி தூரத்துக்கும் போவோம். ஏற்கனவே இங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது, விவசாயத்துக்கு உகந்த நிலம், மண் வந்து அந்த கழிப்புத்தன்மையான உள்ள மண். அந்த மண்ணுக்கு என்ன விவசாயம் பண்ணமோ நீங்கள் வந்து இடத்த பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுக்கு இது இந்த விவசாயத்துக்கு இது ஏற்றதாக இருக்கும், இல்லை இந்த விவசாயம் இது ஏற்றதாக இருக்காது அப்படின்ற முடிவை நீங்கள் இடத்த பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு பள்ளிக்கரணை அந்த மொத்த அட்ரஸும் என்னுடைய பதிவில் போட்டுடுறேன். எங்கே வந்து நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் என் நம்பரை கொடுத்துட்றேன். வாங்க வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு விவசாயத்தில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்வான்ஸ்லாம் பெரிய அமௌண்ட்லாம் இல்லைங்க, சொற்ப அமௌண்ட்டு தான், சரிங்களா? எல்லாமே ஐயோ இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, அட்வான்ஸ் நிறைய கேட்பாங்களோ, வாடகை அதிகமாக கேட்பாங்களோ அப்படிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அருமையான இது பூமி. ஏன்னா அதை பாருங்கள், இப்போ இந்த புல்லோட வளர்ச்சிலாம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக நல்லா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ண இடம். இப்போ அந்த விவசாயம் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் அந்த எருவெலாம் கூட்டி வச்சுருக்காங்க அவங்க. இப்போ இதை விவசாயம் பண்ணுறதுக்கு யார் தகுதியான ஆளோ அவங்ககிட்ட விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற எந்த தொழில்காரன்ட்ட விட்டாலும் இடத்த நாசம் பண்ணிவிடுவாங்க, ரப்பீஸை கொட்டிடுவாங்க. ரப்பீஸை கொட்டி நிலத்தோட அந்த ஸ்திரத்தன்மையை போக்கிடுவாங்க. அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்றதுனால தான் யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணவங்ககிட்ட இந்த நிலம் போகட்டும் அப்படின்னு தான் இந்த இடத்தோட உரிமையாளரோட ஆசை. ஏன்னா வாடகைன்னு கொடுத்தா இன்றைக்கி ஒரு பெரிய கேரேஜ் ஷெட்டு விட்டோம்னா ஏகப்பட்ட வாடகை வரும். அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை அப்படின்றார். ஏன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட என்ன தொழில் செஞ்சாலும் விடலாம் அப்படின்றார். அந்த மாதிரி அவர் அந்த இடத்தோட ஓனர். ஆகவே நீங்கள் வாங்க, வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, சரி நம்ம பண்ணலாம் அப்படின்றத முடிவை இடத்த வந்து பார்த்ததுக்கப்புறம் முடிவு எடுத்துங்க, சரிங்களா? ஏற்கனவே ஒரு பக்கத்தில் ஒரு மாட்டு கொட்டகைக்கு வாடகை விட்டுருக்காரு. அது ஒரு 2 ஏக்கர் இடம். அவங்களும் அந்த மாட்டு கொட்டகை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஒருத்தர் ஏற்கனவே விவசாயம் பண்ணியிருந்தார். இப்போ அவர் ஏதோ வெளியூர் போகிறதுனால அந்த இடத்த இப்போ அவர் காலி பண்ணுறாரு. அந்த காலி பண்ணுற இடத்துல நீங்கள் என்ன தேவையோ உங்கள் தேவைகளை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணி வந்து நம்ம இடத்த பார்த்துட்டு விவசாயம் ஆரம்பிக்க தந்தால் ஆரம்பிங்க. அதாவது நகரத்திலே விவசாயம், பள்ளிக்கரணையிலே நீங்கள் விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகேங்க, பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.